கொடுவா மாமாட பட்டறையில் கெஞ்சி கெஞ்சி கேட்டதால சீவி செஞ்ச அந்த மட்டையோட 2 ரூபா காசு போட்டு சாத்து மாமாட மல்டி சோப்பில் மட்டைப்பந்து வாங்கி வந்து 2ஆ பிரிஞ்சு நின்ற காலம். நிழல்வாக மரத்தடியில் 10 காசு கட்டி அஜி சங்கல்ட ஐஸுக்கு அனல் பறக்கிற போட்டியது. அலப்பி அலப்பி விளையாட உமர் காக்காட தீர்ப்போட அடங்கி போகும் அந்த சண்டை. போட்டி ஆரம்பிச்சாலும் பொம்பளை புள்ள போல முடிக்கொரு கொண்டை கட்டி முகத்துக்கு வெள்ள வச்சு முடிய கிட்டவா தான் வந்து சேருவான் முஸ்தாக். 5 அடி உயரம்தான், அது என்ன அசூர வேகம். வாயை திறந்தாக்காத்தான் ஓயாது இந்த ரதீஸோட விவாதம். சுட்டா மாமாட சீக்ரெட் பயிற்சியில 6 ஜாதி போலண்டு அடுக்கடுக்கா பொய் பீத்தி அடுத்த ஓவர் எனக்குத்தான் எடுப்பான். எல்லா பந்தும் எல்லைக்கு அப்பால. எப்படிடா வெல்ற சக்கி. நாசிர் வந்தாக்கா இங்க போல் போட ஆக்கள் இல்லை. அவுட்டாக்க ஏலாட்டி ஆளாளா எஸ்கேப்பு. 1 வயசு கம்மி என்று 1000 சட்டஞ்சாட்டி ஒழுங்கா ஆடாட்டி ஓங்கி தலையில குட்டி கட்டி போட்ட பூனை போல அடங்கி கிடப்பான் நம்மட கில்மி. அடிக்கடி பேட்டோடையும் பந்தும் 10க்குள்ள பதுங்கும், எங்களுக்கும் கொஞ்சம் நடுங்கும். அது வேற யாரும் இல்லை, மொட்டை வயது பெத்தெடுத்த கிரிக்கெட் வில்லா அஜ்மீர் கான். அதொன்றும் கவலை இல்லை, சுபிக் நமக்குண்டா சுலபமா வெத்தி தானே. நல்ல ரன் போட்டு தான் கணத்த போட்டியில காசு வெல்ற. பாஞ்சு பாஞ்சு பிடிப்பான், பறந்து பறந்து தடுப்பான். ஆனா கைக்குள்ள வார பபாக்கு வச்ச தவற விட நான் துரத்த ஓடி ஒழிப்பான் ஓகாபி காரிஸ். தட்டி தட்டி விளையாடி சத்தமின்றி சைலண்டா மெச்ச கொண்டு போவான் கட்ட பைசர். ஓட்டிக்குள்ள புரளியண்டா நான் போட்ட காசத்தா பந்துல பாதியத்தாண்டு பாம்பா படம் எடுக்கிற பட்ட கேஸ் தான் முகமட். அப்பப்போ வருவார் இல்ஹாம் தம்பி, அடிக்கடி போயிடுவாரு அந்த பிள்ளைகளை நம்பி. பீச்சாங்காய் நுஸ்ரி அடிச்சு உன்னியப்பா தலை புடைச்சி ஓடி ஒளிஞ்ச காலமெல்லாம் இப்ப நினைச்சாலும் இனிக்குதப்பா. 3 மணிக்கு போட்டியண்டா 1 மணிக்கு ஓடி போய் ஊடாய் கெஞ்சி திரிஞ்சு ஊட்டாக்கள்ற அப்ரூவல் வாங்கி ஆக்களை சேர்த்து எடுப்பான் அர்ஷத் சனான். கடைசி ஓவர் விளையாட களத்துல மதினு வர முத்தையா மொழி போல முழு கண்ணும் பிதுங்கி விழ கடைசி வரைக்கும் போராடும் போட்டியெல்லாம் இப்ப எங்கப்பா.